الحمد لله ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜ்ர் நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய வேத வரிகளையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம். இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹ்வை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய உரையில ஒரு 3 விதமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒன்று, நம்முடைய நாட்டில் நடைபெற்ற ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு அவலமான சம்பவமும் கூட ஒன்று. ரெண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு போதித்த மிக முக்கியமான ஒரு அறிவுரை. மூன்றாவது, ஒரு மரண செய்தி. இந்த 3 செய்தி இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒடிசா என்ற மாநிலத்தில் நடந்த சம்பவம். இப்போ சமூக வலைதளங்கள் நீங்கள் ஒடிசான்னு போட்டாலே அந்த சம்பவம் தான் வந்து நிச்சயம் முன்னாடி வந்து நிற்கும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏழை பழங்குடியின ஒரு நபர் தன்னுடைய சகோதரியுடைய வங்கி கணக்கை முடிக்க போறாரு. சகோதரி வந்து இறந்துட்டாங்க, தன்னுடைய சகோதரி இறந்துட்டாங்க. அவருடைய பெயர்ல வங்கியில காசு இருக்கு, அதை எடுக்கிறதுக்கு போறாங்க. அது எப்படி நீங்க டைட்டில் போடுவான் பார்த்துருக்கீங்கன்னா, செய்தி எப்படி வருதுன்னா, வங்கி அதிகாரிகளின் பிடிவாதமான போக்கும் ஒரு ஏழை பழங்குடியின நபரின் அறியாமையும் இணைந்து ஒடிசாவில் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதான் சம்பவம். சரியா? நீங்க பொதுவா நீங்க பார்க்கலாம், அதாவது இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிறாங்கல்ல, மேல் மட்டத்தில் ஒரு பெரிய பொறுப்புல ஒரு அரசு பணியில இருக்கக்கூடியவங்கெல்லாம் வெகுஜன மக்கள்கிட்ட, சாதாரண மக்கள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதாவது ரொம்ப கடினமா நடந்துக்குவாங்க, நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, பல தடவை அலைய விடுவாங்க. இந்த விஓ, இந்த தாசில்தார், இந்த மாதிரி பொறுப்புலாம் இருக்கிறாங்களா இல்லையா, மதிக்கவே மாட்டாங்க. நம்ம நிச்சயம் போய் கெஞ்சணும், சார் ஒரு சைனை போடுங்க, சார் இதை வாங்கி கொடுங்க, சார் இந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் எடுக்கணும். நீங்க பார்க்கலாம், அது எல்லாத்தையும் நம்ம சொல்லல. சில நல்ல மக்களும் இருக்கிறாங்க, இவங்க அறியாமையில இருக்கிறாங்க, இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம், இவங்களுக்கு நம்ம வழிகாட்டுவோம், இது மாதிரி செய்யுங்க, இப்படி சொல்லக்கூடிய அதிகாரிகளும் இருக்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் குறை சொல்ல. ஆனா பெரும்பாலும் எப்படி இருக்கிறாங்கன்னா, நம்மை அலைக்கழிக்கப்படக்கூடிய நிலையில தான் மக்கள் இருக்கிறாங்க. கேட்டா ஒழுங்கா பதில் சொல்றது கிடையாது, எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, மதிக்கிறதே கிடையாது. அது மாதிரியான ஒரு நிலைதான் ஒடிசால நடந்திருக்கு. உயிரிழந்த தனது சகோதரியின் வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க சென்ற நபரிடம் கணக்கு வைத்திருப்பவரை நேரில் அழைத்து வாருங்கள் என வங்கி அதிகாரிகள் கூறியுள்ளார்கள். இவரோ படிப்பறிவு இல்லாதவர், நிறைய காரணம் சொல்லியிருக்கிறார். இல்ல எப்படிதான் நீங்க கூட்டுதான் வரணும் அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, புதைக்கப்பட்ட தனது சகோதரியின் எலும்புக்கூட்டை தோண்டி எடுத்து நேரா பேங்குக்கே கொண்டு போயிருக்காருங்க. நடந்த கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர். அந்த வீடியோ போட்டு காட்டலாம், ஆனா அது வந்து பாதிப்பு கூட ஏற்படுத்தும். அதாவது புதைக்கப்பட்ட தன்னுடைய சகோதரருடைய அந்த உடலை, எலும்பு தான் இருக்குது,
தூக்கிட்டு என்ன செய்யற தோல்ல போட்டு, அவர் மேல சட்டை இல்லை, பார்த்தா படிப்பறிவு இல்லாத ஒரு மனிதர் மாதிரி தான் இருக்கிறாரு. தூக்கிட்டு நேரா கொண்டு போய் வச்சுட்டாருங்க. வச்சு நான் கேட்டீங்களே, என் சகோதரியை கேட்டீங்களே, இந்த கொண்டு வந்திருக்க பாருங்க. எப்படிப்பட்ட ஒரு நிலை பார்த்தீங்களா? இது எதனால் ஏற்பட்டிருக்கு? அந்த அதிகாரிகள் சரியான மாதிரி ஒரு கைட் பண்ணணும்ல. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மேல் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய காட்சியை பார்க்கலாம். அன்புக்குரியவரே, 20,000 ரூபா மொத்தம் எவ்வளோ? 19,000 சொச்சந்தான் கணக்கு. அந்த 20,000 ரூபா பணத்துக்கு இந்த மனிதரை எந்த அளவுக்கு அவர்கள் தள்ளி இருக்காங்க பார்த்தீங்களா? நாம என்ன வேணும்னு சொன்னா, இது நடந்த சம்பவம் இப்ப நிறைய நடக்கும். அதாவது மக்களை சரியான மாதிரிக்கு மதிக்காதது, சரியான மாதிரிக்கு கைடன்ஸ் பண்ணாதது. சரி, இவங்க புரியாம இருக்கிறாங்களே, இவங்க படிப்பறிவு இல்லாம இருக்கிறாரு, கையெழுத்து கூட போட தெரியாது. அப்ப அவங்கள்ட்ட நம்ம எப்படி சொல்லணும்? ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ண தெரியாது, சொல்லி கொடுக்கணும். போ வா, அங்க போ, பேனா இல்லையா, இப்படி இல்லையா, இப்படி மக்களை அந்த அதிகாரத்தை உள்ள உட்கார்ந்துக்கிட்டு ஏசியில உட்கார்ந்துக்கிட்டு பண்ற கூத்துக்களை பார்க்கணுமே. அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் எடுக்க போகும் பத்திலா, அது உள்ள அவங்க உள்ள ஏசியில தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஜம்முன்னு தான் வேலை, அழகா கொடுக்கலாம், அழகா பேசலாம். சில்லறை வச்சுக்கிட்டே சில்லறை இல்லம்மாங்க. ட்ரெயின் பக்கத்தில் நிற்கும், 500 ரூபா கொடுத்து எனக்கு ஒரு டிக்கெட் கொடுமா, சில்லறை இல்லை, சில்லறை வச்சிருப்பாங்க. இதை நான் கண் முன்னாடி நேற்று 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். ஒருத்தர் ட்ரெயின் நிக்குதுங்க, ட்ரெயின் நிக்குது, அவசரமா கேட்கிறான், 20 ரூபா டிக்கெட்டு, 80 ரூபா சில்லறை அடிக்கதான் வச்சிருக்கிறான். இல்ல என்கிட்ட கிடையாதுங்கிறான். சார் கொடுங்க சார், கொடுங்க சார், போ, என்ன இல்லை அப்படிங்கிறான். இந்த நிலை தான் இன்னைக்கு நிறைய மக்கள்கிட்ட இருக்குது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் என்ன காட்டுன்னு சொன்னா, மனிதனை மனிதனா மதிக்கணும், மனிதாயமான இருக்கணும். ஒரு இக்கட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இதை விளங்காம என்ன செய்யறாங்க? இன்னைக்கு சில மக்கள் நடக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நடந்திருக்கு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? இரண்டாவது என்ன செய்யுதுன்னா, பொறுப்பு குறித்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பொறுப்பு சம்பந்தமா இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு அறிவுரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 3733 3733 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? யாரெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறீங்களோ அவர்கள் அந்த பொறுப்புக்குட்பட்ட விஷயம் குறித்து என்ன செய்வாங்க? மறுமையில விசாரிக்கப்படுவாங்க. அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க? ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க நடந்துக்குங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அலா குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நினைவில் கொள்க. அலானது நினைவில் கொள்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே. நீங்க எல்லாருமே யார்தான்? பொறுப்பாளி தான். உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பில் உள்ளவை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். உங்க பொறுப்பு குறித்து நீங்க என்ன செய்வீங்க? மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நபரா அடுக்குறாங்க பாருங்க. ஃபல் அமீருல்லதி அலன்னாஸ் ராஹ். ஆட்சி தலைவர் மக்களின் பொறுப்பாளர் ஆவார். ஆட்சி செய்யறாங்களே, நாட்டுடைய ஜனாதிபதி, நாட்டுடைய பிரதமர், ஒரு நாட்டுடைய தலைவர், ஒரு ஆட்சி தலைவர், நீங்கெல்லாம் குடிமக்களுக்கு பொறுப்பாளர் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஓஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. அவர் தமது குடிமக்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். உன் குடிமக்கள் நீ எப்படி நடத்தின, எப்படி அவங்களை பாவிச்ச, எப்படி அவர்களை ஆட்சி செய்தாய் என்று அவர் விசாரிக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, ஒரு ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி. ஒரு ஆண் தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளர். நாம எல்லாம் ஆம்பளையா இருக்கிறோம், நாமெல்லாம் நம்முடைய குடும்பத்துக்கு பொறுப்பாளர். நம்முடைய குடும்பத்துக்குரிய அந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும். அவன் தனது பொறுப்புக்குட்பட்டவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவான் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி வஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும். ஒரு பெண் தன் கணவனின் இல்லத்துக்கும் அவனுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி ஆவாள். அவள் அவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவாள். கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் அப்து ராயின் அலா மாலி சய்யிதிஹி வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹு. பணியான், ஒரு வேலை செய்யக்கூடியவர், அவரும் பொறுப்பாளர். தன்னுடைய எஜமானனின் செல்வத்திற்கு அவர் பொறுப்பாளி ஆவார். அவரும் அது குறித்து செய்வார், விசாரிக்கப்படுவான்னு சொல்லிட்டு பட்டியல் போறாங்க ரசூலுல்லாஹ். நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாடியே,
உங்களுடைய பொறுப்புக்குட்பட்ட விஷயங்கள் குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இதுல யாருக்கு என்ன இல்லை, நாளை மறுமையில தப்பிக்கவே முடியாது. ரசூலுல்லாஹ் கடைசியா சொல்றாங்க, அலா ஃபகுல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊல் அர் ரஇயத்திஹி. நினைவில் கொள்க, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே, உங்களில் ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புக்குட்பட்டவை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. ஆட்சியாளனுக்கு, ஒரு ஆண் மகனுக்கு, ஒரு குடும்பத்துடைய தலைவிக்கு, ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு பணியாளுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு குறித்து நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதை உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கணும். குறிப்பாக இப்போ நம்ம இந்தியாவில் பல மாநிலங்கள்ல சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு. இந்த ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆட்சி செய்யக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த ஆட்சியாளர்கள் எப்படி நடக்கணும், தன்னுடைய குடிமக்களை எப்படி வழி நடத்தணும், அவர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அன்னலாரின் அழகிய ஆட்சி முறை என்ற தலைப்பில் இந்த மாசம் ஃபுல்லா நினைச்சிருக்கிறோம். நம்ம பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம், ட்விட்டர்ல ட்ரெண்டிங் பண்ணி, எக்ஸ்தலத்துல ட்ரெண்டிங் பண்ணிருக்கிறோம், ஹேஷ்டாக் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் உணர்ந்து செயல்படக்கூடிய மக்களா இருக்கணும். 2 மூணாவது என்ன சொன்னேன், மூணாவது ஒரு மரண செய்தி சொன்னேன். அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜும்மாக்கு நான் நம்முடைய மாவட்டத்தில் கூடிய 6ஆம் மண்ண கிளைக்கு நான் போயிருந்தேன். அப்போ போகும்பொழுது கிளையுடைய பொறுப்பாளர் தான் அவர் வந்திருக்கிறாரு, அவருடைய பிள்ளையும் கூட்டு வந்திருக்கிறாங்க. முன்னாடியே வந்துட்டாங்க, ஆரம்பத்திலே வந்துட்டாங்க. ஜும்மாக்கு பாங்குக்கு முன்னாடி ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்து இருக்கிறாங்க. லாஸ்டா என் கூட வரைக்கும் இருக்கிறாங்க. பொறுப்பாளர்னால நான் திரும்பி போற வரைக்கும் கூட இருக்கிறாங்க. அவர் கூட்டு வந்து அவருடைய லாஸ்ட் பிள்ளையும் கூட இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை தான், ஃபர்ஸ்டே வந்துருச்சு அந்த பிள்ளையும். அப்போ அந்த பிள்ளையை பற்றி நான் விசாரிக்கிறேன். பிள்ளை இந்த படிக்குது, 6 வயசு, நல்ல ஆர்வத்தோடு இருப்பா, துவா செய்யுங்க, அல்லா பாரா அல்லா சாலையான பிள்ளை ஆக்கி வைப்பா அப்படின்னு நம்ம பேசி, பிள்ளை ரொம்ப நேரம் இருந்தனால கொஞ்சம் தூங்குற மாதிரி ஆகிட்டா. அப்போ நான் சொன்னேன், பிள்ளையை கூட்டு போங்க அக்கா, நீங்கள் ஏன் வெயிட் பண்ணுறிய, நான் சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். அந்த பிள்ளை இன்னைக்கு மௌத்து, நேற்று அந்த பிள்ளை தான் மௌத்து. 6 வயசு சிறுமி. எப்படின்னா தேனிக்கு ஒரு விஷயத்துக்காக போயிருக்கிறாங்க. வரும்பொழுது ஒரு விபத்தில் அந்த 6 வயசு சிறுமி மட்டும் செய்திருக்கிறாங்க, மூத்தாயிட்டாங்க. இதாங்க வாழ்க்கையை. உண்மையிலேயே மனுஷனுடைய வாழ்க்கையை நம்ம நினைச்சு பார்த்தவங்கள ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே கிடையாது. 6 வரையும் சாவு வருது, 60 வரையும் சாவு வருது, இடையிலையும் சாவு வருது. எப்படி நமக்கு தெரியல. அந்த சிறுமி கண் முன்னாடி அப்படியே நிக்கிறாங்க, அழகா சால் போட்டு, அழகா வந்து இந்த பயானையும் கேட்டு, அவன் எல்லா நோமும் பிடிச்சிருக்கு. அந்த புள்ள இந்த ரமலான் எல்லா நோமையும் பிடிச்சிருக்கு. முதல் ஆளா வந்து தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போயிருமா, துருன்னு வருமா. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை இன்னைக்கு கல்யாணம் செஞ்சுதான். இதான் உலகமே. இதுதான் நம்ம பிறந்ததே எதுக்கு தான், சாவரத்துக்கு தானே. அதை முதல் விளங்கணும். இதுல என்னன்னு சொன்னா, அவருடைய மூத்த பையன் 8 வயசுல உள்ள போய் அவனும் மூத்து முன்னாடி சில வருடங்களுக்கு முன்னால். இது மாதிரியான உயிரிழப்புகளை பல சகோதரர்கள் என்ன செய்றாங்க, சந்திக்கிறாங்க. இந்த உயிரிழப்புகளை நமக்கு என்னத்தை காட்டுதுன்னா, ஒண்ணுமே இல்லை இந்த உலக வாழ்க்கை. இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கைக்கு தான் என்ன செய்யறான், மனுஷன் அடிச்சுக்கிட்டு சாவுறான், பொறாமப்படுறான், பேராசைப்படுறான், பகமை கொள்றான், உறவை பேண மாட்டிருக்கிறான், கொலை பண்றான், மோசடி பண்றான். எவ்வளவு அநியாயங்கள் செஞ்சுட்டு இருக்கான் பாத்தீங்களா. போகும்போது ஏதாவது கொண்டு போக முடியுமா? எதுவுமே கொண்டு போக முடியாதுங்க. இந்த உலகத்துடைய வாழ்க்கை வீணி, விளையாட்டு, கவர்ச்சி எதுவுமே இல்லை அப்படின்னு அல்லாஹ் சில குர்ஆன்ல பல இடங்கள் நம்ம சொல்லி காட்டுறான். இந்த சிறுமியுடைய மரணம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. அதே நேரத்தில் அந்த சிறுமியை இழந்து வாழக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு, பெற்றோருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகிய பொறுமையை வழங்க வேண்டும் என்று சகோதரர்கள் நீங்கள் அனைவரும் செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு நிம்மதியும் மிகப்பெரிய ஒரு பொறுமையும் தருவானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.